எத்தனை இடங்கள்ல காவல்துறைக்கு மேல கத்தியை வச்சு சுத்திட்டு இருக்காங்க கஞ்சா குடிக்கிறவனுங்க. எத்தனை திமுக நிர்வாகிகள் போலீஸ்காரங்களை வந்து வன்முறை பண்ணி தாக்கி இருக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் சுடுவீங்களா? அப்ப அப்பாவி ஏழைகள், அப்பாவி கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னா, நீங்க பணம் ஏறுறவங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களை சுடுவீங்களா? வெக்கமா இல்லைன்னா ஸ்டாலினையா நீங்க உங்களை பத்தி கேட்டுக்கோங்க. இப்படி கேவலமா ஆட்சி கொடுக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே இருக்கு, உங்களுக்கு வெக்கமா இல்ல? சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போய் கிடக்க, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கஞ்சா கரபரண்டு ஓடுது, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படின்னு ஆக மட்டும் முதல்வரும் துணை முதல்வரும் அடிச்சு கேட்டா கூட 5 வருஷம் என்ன நலத்திட்டம் பண்ணணும்னு சொல்ல மாட்டீங்க. எதிரில் இருக்கிறவங்களே திட்டி அந்த பிரச்சாரத்தை முடிய போறீங்க. பாஜக உள்ள வந்துரும். நாங்க நல்ல ஆட்சி நடத்தல, ஆனா பாஜக உள்ள வந்துரும். நாங்க இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனாலும் எங்களுக்கு போடு, இல்லைன்னா பாஜக உள்ள வந்துரும். அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிறது. ஒன்னும் பண்ண முடியல, கேட்ட தொகுதி கிடைக்கல, யாருன்னு பிடிச்ச வேட்பாளரை அவரால் போட முடியல. அவரே பிரஸ் மீட் ஒரு வீடியோ போட்டு சொல்றாரு, இதுதான் நான் கடைசியா வந்து தொகுதியில வந்து பங்கு பண்றது, நான் இனிமே இதுல தலையிட மாட்டேங்க. தேவையில்லாம கொள்ளை அடிக்கிறவங்க, ஏழைகளை சொல்லி யாருக்கிட்டயும் பணக்காரண்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறவங்க எல்லாம் தண்டிக்கப்படணுமா படக்கூடாதா? அவங்களாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்கு ஸ்டாலின் குதிக்கிறாரு அப்படின்னா, அப்ப எப்பவுமே நீங்க ஊழல் பண்றவனுக்கு, மொள்ள மாதிரி கணக்கு எழுதுறவன், பொய் கணக்கு எழுதுறவனுக்கு தான் நீங்க துணையா இருப்பீங்களா? தொண்டு நிறுவனம் தொண்டு தான் செய்ய போற, தொண்டு செய்யறது உனக்கு கணக்கு இருக்கணும்ல கரெக்டா? அதை கேட்டா திமுக எப்பவுமே கலைஞர் அவர்கள் எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறினாரு? கணக்கு கேட்பவர்கள் கழகத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அவங்களோட சித்தாந்தம். இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஏன் கேள்வி கேட்கல? அப்ப உங்க இண்டி கூட்டணியே கலகலத்து தானே கிடக்குது. நீங்க இந்த பக்கம் போனா கேரளால வேற கூட்டணி, அங்க டெல்லியில போனா வேற கூட்டணி, இதுல வெஸ்ட் பெங்கால்ல போனா வேற கூட்டணி. இது என்ன, இதுக்கு பேர் கூட்டணி? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களை நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிரணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணன் மேம் வரலாம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இப்போ வந்து தென்காசியில் வந்து இந்த பணி ஏறுறவரை வந்து திடீர்னு 2 கால்லையுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் இல்லைன்னா கூட அவங்க மேலே போலீஸ் மேலே நடவடிக்கை எடுத்தாச்சே மேம். அதுவும் அந்த யார் சுட்டாங்களோ அவங்க மேலேயும் சரி, இன்னொரு போலீஸ்கார மேலே நடவடிக்கை எடுத்தாச்சே மேம். அதில் என்ன ப்ராப்ளம்? நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம், இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனதுனால ஒரு 100 பேர் செத்து போனாங்கல்ல, அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சனவங்கள எதுவும் நீங்கள் இந்த மாதிரி சுட்டிங்களா? எத்தனை பாலியல் குற்றச்சங்கள் நடந்துகிட்டே இருக்குது, போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்கு. 2.5 வயசு பச்சை பிள்ளைய வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்து கொன்னால பெரிய நாயகம், கலைஞர் என்ற பெரிய நாயகன் ஒரு திமுக நிர்வாகி, அவனை சுட்டிங்களா? 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய போய் நீ வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுப்பியாடான்னு. எவ்வளவு கஞ்சா கடத்தினாங்க இருக்கான், மெத்து அப்படின்னு. இந்த மெத்த பெட்ட மெயின் ஒருத்தரை கடத்தினார்ல, ஜாபர் சாதிக்கு, அமீர், அவங்களெல்லாம் சுடுவீங்களா காலைல? நீங்க என்ன தைரியத்துல நீங்க என்ன நடந்துட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல? இதே தென்காசியில கனிம வளங்கள், பாதி மலையை காணோம், கனிம வளங்களை நீங்க வெட்டி எடுத்து கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்க சுடுவீங்களா? இன்னொன்னு தென்காசி முழுக்க நீங்க என்னன்னா, இங்கெல்லாம் நம்ம பக்கம் பார்னு இருக்கும், அங்கெல்லாம் போனீங்கன்னா என்ன இருக்கு தெரியுமா? மணமகள் மன்றம்னு வச்சுட்டு அவங்க பண்ணாத அநியாயம் கிடையாது, பண்ணாத வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் கிடையாதுங்க. அதுக்குள்ளெல்லாம் பூந்து சுடுவீங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு அப்பாவி ஏழைகள், ஒரு பனைமரத்துல ஏறுறவங்க ஒரு கல் இறக்குறதுனால நீங்க வந்து கல் இறக்குனதா சொல்றாங்க, அவங்க இறக்கலைன்றாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த விவாதத்துக்குள்ளே போல, விசாரிச்சாதான் வரும். நான் என்ன சொல்றேன், சாராயமே டாஸ்மாக் சாராயத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு இல்லீகலா விற்கிறான்ல, அவனெல்லாம் நீங்க சுட்டு பிடிக்கிறீங்களா? சாராயம் காய்ச்சனால பேரல்ல அவனை சுட்டு பிடிக்கிறீங்களா? கல்லு இறக்குனதுக்காக நீங்க எப்படிங்க சுட்டு பிடிப்பீங்க? இசக்கி ராஜா வந்து அடிக்க வந்தாரு, அடிச்சாரு, அதனாலதான் சுட வேண்டிய காரணம் ஆச்சுன்னு சொல்றாங்களா மேம்? அடிக்க வந்தவங்களால நீங்க சுடுவீங்களா? இதுல இந்த ஒரு இசக்கி ராஜா அவர்கள் வந்து கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஏதோ நான் தற்காப்பு கலையில வந்து பயங்கரமா நான் வந்து மெடல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படின்லாம் போட்டிருக்கிறாரு. பொதுவாக தற்காப்பு கலையில் இருக்கிறவங்க வந்து ஹைலி வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போவுமே எமோஷனல் ஆக மாட்டாங்க. இவர் வந்து பிளாக் பெல்ட்டு, அதில் வேற கோல்டு மெடல் என்னென்னமோ வச்சு போட்டிருக்கிறாரு அவர். அப்படி இருக்கிறப்போ அவர் அடிக்க வந்தால் இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? இவர் கையில் லாட்டி இல்லையா? லத்தி யூஸ் பண்ணிட்டு அவரை அடிச்சிருக்கணும், இது பண்ணியிருக்கணும். சரி, அப்படியே உங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுறாருனா கூட 4 புல்லட் சுடுவீங்களா? 4 புல்லட்டு, இந்த காலில் 2, இந்த காலில் 1 மிஸ் ஆயிருக்கு. அப்படி என்னங்க நீங்க? எங்களுக்கு புரியல. அப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு வன்மம் இருக்கு? அங்க இருக்கிறவங்களை கேட்டா என்ன சொல்றாங்க, அவரோட ஜாதியை சொல்லி திட்டினாங்க, பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசினாங்க, வீட்டுல இருந்தவரை கூட்டிட்டு வந்து மரத்து மேல ஏத்தி கல்லை இறக்கி காட்டு, மேல இருக்கிற பானை கல்லா என்னன்னு காட்டுன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவர் மேலே தப்பு இருக்கட்டும், தப்பு செய்யறவங்க அத்தனை பேரையுமே நீங்க சுட்டு பிடிக்குதா காவல்துறை? எல்லாரையும் சுட்டுதா? இதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். எத்தனை இடங்கள்ல காவல்துறைக்கு மேல கத்தியை வச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறவனுங்க. எத்தனை திமுக நிர்வாகிகள் போலீஸ்காரங்களை வந்து வன்முறை பண்ணி தாக்கி இருக்கிறாங்க. நீங்க அவங்களெல்லாம் சுடுவீங்களா?
அப்ப அப்பாவி ஏழைகள், அப்பாவி கிராமத்துல இருக்கிறவங்க அப்படின்னா, நீங்க பனை ஏறுறவங்க அப்படின்னா, நீங்க வந்து அவங்கள சுடுவீங்களா? அப்போ இந்த காவல்துறைய 5 வருஷத்துல எப்படி இந்த திமுக குட்டிச்சுவரா ஆக்கி வச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். காவல்துறை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு ரோபோவ நீங்க கண்டுபிடிச்சு, அது ப்ராப்பரான புரோகிராமிங் இல்லாம அதுவே போய் பார்க்குறவன சுட்டு தள்ளிட்டு, பார்க்குறவனலாம் மீச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அந்த மாரி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு இன்னைக்கு காவல்துறை. நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆனா பாண்டிச்சேரியில பேசும்போது சொல்றாரு, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பாண்டிச்சேரியில் அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு மேம் அந்த என்டிஏ கூட்டணி மேல. அதான் அந்த பாண்டிச்சேரி பார்டர்ல இருந்து அப்படியே இந்த பக்கம் பூந்தாருன்னா, இங்க சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்கா? இங்க பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களா? ஐயோ! ஒண்ணுக்கும் வெட்கமா இல்ல? வெட்கமா இல்லன்னு கேட்கிறாரு. அந்த பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டு பார்த்தா, அப்படியே அவர் கண்ணாடிய பார்த்து பேசிக்கணும். இந்த குரங்கு பொம்மை என்ன விளங்குனா, ஐயா அது கண்ணாடியா? அப்படிங்கிற மாரி வெட்கமா இல்ல? வெட்கமா இல்லன்னா ஸ்டாலின் ஐயா, நீங்க உங்கள பார்த்து கேட்டுக்கோங்க. இப்படி கேவலமா ஆட்சி குடுக்குறீங்களே உங்களுக்கு வெட்கமா இல்ல? இப்படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகமாயிட்டே இருக்கு உங்களுக்கு வெட்கமா இல்ல? இங்க சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போய் கிடக்கே உங்களுக்கு வெட்கமா இல்ல? இப்படி கஞ்சா கரபுரண்டு ஓடுதே உங்களுக்கு வெட்கமா இல்ல? அப்படின்னு இத்தனை கேள்விகளையும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கே சொல்லிக்கிறாரு. இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து போட்டு மக்கள் நான் கூட என்ன நினைச்சேன், ஏஐ போல இருக்குன்னு நினைச்சேன். ஏஐல எதுவும் கட் பண்ணி போட்டுருக்காங்க போல இருக்கு. இது எப்படி அவரை பத்தி இப்படி சொல்லிக்குவாரு அப்படின்னு பார்த்தா, புதுச்சேரியில அதை பேசியிருக்காரு. அப்ப புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு இப்ப பாக்குற முதல்வருக்கு துண்டு சீட்டு எழுதி கொடுக்குறவங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு துண்டு சீட்டு எழுதி கொடுக்க மாட்டாங்களா? இப்படி முதல்வர் வந்து ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன்ங்கிற பேர்ல அவர் பேசுறதெல்லாம் பாருங்க. அவர் கட்டப்பா, இவர் இப்படி என்னங்க நீங்க போய் ஒரு 5 வருஷம் ஆட்சி நடத்தி இருக்கிறீங்க. ஆட்சி நடத்தி இருக்கிறேன், நான் இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், இப்படிலாம் நான் தமிழ்நாட்டுல இது எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கறத விட்டுட்டு, எதிர்க்கட்சி தலைவரை எப்படி பர்சனல் அட்டாக் பண்ணலாம், எப்படி வந்து அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் பண்றது, கேவலமா சினிமா டைலாக் வச்சுட்டு பேசுறது, காமெடி பண்றது, இதை தான் முதல்வர் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்வர் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துல முதல்வர் எப்படிலாம் இருக்கிறார், அங்க போயிட்டு அங்க ஒரு இதுல கண்ணமங்கலம் பேரூராட்சியில போயிட்டு இது பண்றப்ப, இந்த தொகுதியில கண்ணமங்கலம் பேரூராட்சி எல்லாம் சொல்லிட்டு அந்த அம்மா திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்லிட்டு, மா நீ என்ன சின்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. திமுகவுக்கு என்ன சின்னம்? திமுகவுக்கு என்ன சின்னம்னு தெரியாமையா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க பேசுறதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? அதை என்ன பண்றது? துண்டு சீட்டு எழுதுறவன் எழுதி கொடுத்துருக்க மாட்டான். அவன் எனக்கு தெரியும்ல, முதல்வருக்கு வந்து திமுகனா உதயசூரியன்னு தெரியும். அதை கூடவா நம்ம எழுதி கொடுக்கணும்னு துண்டு சீட்டுக்கார எழுதுறவன் விட்டுருப்பான். ஆனா முதல்வருக்கு அது கூட தெரியல. அந்த அம்மா கிட்டே மைக்ல கேட்கிறாரு, மா நீ என்ன சின்னமான்னு. அந்த அம்மா பதட்டத்துல முதல்வர் நமக்கு இதுக்கு அன்றாருன்னு பானையா அப்படின்னா, பானை சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அந்த அம்மா வேற எதுல ஏதாவது தீப்பெட்டிங்க இருந்துச்சுன்னா தீப்பெட்டியில வாக்களிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இந்த அளவுக்கு இருக்கிறாரு முதல்வர். ஆனா பேசுற பேச்ச பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் ட்ரம்ப்புக்கு தான் டஃப் கொடுப்போம், தமிழ்நாடுலாம் இல்லைங்க, இந்தியாலாம் கிடையாது, உலக நாடுகளோட தான் எங்களுக்கு போட்டிங்கிறீங்க. அப்ப பாக்குற மக்களை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த சினிமால வர மாதிரி டைலாக் சொல்ற மாதிரி, நீங்களாம் இன்னும் எங்களை பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. நீங்களாம் என்ன பைத்தியரே நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கலர் கலரா நீங்க ரீல் விடுவீங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு மக்கள் கேட்டுட்டு தானே இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு கொரோனா வைரஸ் காலத்துல இறங்கி ஹாஸ்பிட்டல்லாம் இறங்கி அவ்வளோ மக்களோட மக்களாவே இருந்திருக்காரு மேம். தன் உயிரையே பணைய வச்சிருந்திருக்காருல்ல மேம். அந்த சீக்கிரத்தை இப்பதான் சொல்லிக்கிறாரு. சீக்கிரட் இப்ப சொல்லியிருக்காரு. முதல்வர் சைக்கிள் ஓட்டினாரு, கேமராமேன் எல்லாமே வெளியே போக மாட்டாரு. அவர் புள்ள வாசல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற நாயை கொஞ்ச நாளே அவங்க கேமரா இல்லாம போக மாட்டாங்க. இப்படி பண்றவங்க காலையில வாக்கிங் போறப்ப கேமராவோட போவாரு. இப்படி எல்லாத்துக்கும் கேமராவோட போற முதல்வர் கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு போனதுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லாம போனாராம். இதை நீ நம்பலன்னா ரத்தம் கக்கி சாவ அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இதெல்லாம் எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? உங்க பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணாமா? மைக்க கொடுத்துட்டாங்கிறதுக்காக நீங்க என்னென்னலாம் பொய் சொல்றீங்க? கொரோனா காலகட்டத்தில் இவர் யாருக்குமே எங்க கொரோனாலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கூட 22 தாண்டி இதெல்லாம் கூட நீங்க இந்த வீடியோ எல்லாம் போட்டு பாருங்க. கையில கிளவுஸ் போட்டுட்டே தெரிஞ்சாருங்க டயானா மாதிரி. இங்கிலாந்துல டயானான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க தெரியுமா, ராணி மாதிரி. அவங்க மாதிரி இங்கிலாந்து இளவரசி மாதிரி கையில கிளவுஸோடய தெரிஞ்சாரு முதல்வர். யாரையாவது தொட்டனா உடனே கையில போட்டுட்டு, அவ்வளோ உயிர் பயம் உங்களுக்கு. நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம தனியா போனாங்களாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்தோன்னா அண்ணி ஒரு வாரம் பேசாம இருந்தாங்களாம். என்ன பில்டப்! ஒருவேளை நீ போயிட்டு வந்தேன்னு பொய் சொன்னதா நம்பி அந்த அம்மா, ஐயோ இவருக்கு ஏதாவது கொரோனா இன்ஃபெக்ஷன் இருந்திருக்க போது, நீ ஒரு வாரம் தள்ளி ஏறியா அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் பேசாம இருந்திருப்பாங்களா இருக்கும். நாம குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க அவங்க, இவர் சொன்ன பொய்யை நம்பி. இப்போ என்னென்ன பொய் சொல்றாங்க பாருங்க. இப்போ பொதுமக்கள் என்னன்னா கடைசியில ஒரு லட்சம் வருவாங்க, அப்பா உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணா பேசுவ அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துருவாங்க. ஏன்னா பேசுறது ஃபுல்லா பொய்யாவே இருந்தா அப்ப மக்கள் என்னதான் செய்வாங்க? நீங்க ஏதாவது அங்கங்க ஒரு உண்மையை பேசுறா கூட, அவங்க பேசினாலே பொய்யாதான் இருக்கும் போப்பா, திமுக காரங்க பேசினவே பொய்யாதான் இருக்கு, இதுக்கு என்னத்துக்கு நீ ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்களே கொண்டு வந்துட்டீங்க இன்னைக்கு. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை பண்ணும்போது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு புதுசா பேர் வச்சிருக்காரு, பால்டாயில் பழனிசாமின்னு பேர் வச்சிருக்காரு மேம்.
பால்டாயில் குடிச்சது உதயநிதி தானே, அவர் ஏன் பழனிசாமி அவர்களை போய் சொல்றாரு? பழனிசாமி எங்க போனாலுமே பால்டாயில் பேசிட்டு இருக்காரு, அதனால வச்சிருக்கேன். இவர் பால்டாயில் குடிச்சதை அவர் சொல்லிட்டாருங்கிறதுனால அவருக்கு பால்டாயில் பழனிசாமின்னு வச்சுட்டாரா? இப்ப பால்டாயில குடிச்சிட்டேன்னு இவரை சொல்றாங்க, குடிச்சனா இல்லையானா அவர் சொல்லணும். அதை விட்டுட்டு குடிச்சேன்னு சொல்றதுனால அவரை போய் பால்டாயில் பழனிசாமின்னு சொன்னா அப்ப இது என்னன்னா அது வன்மம். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. என்னடா நம்மள எங்க போனாலும் பால்டாயில் பேடா அவமானப்படுத்துறாங்களே, சரி அப்படியே பிளேட்டை திருப்பி போடு, ஏன்னா நம்ம கிட்ட தான் ஐடி விங் இருக்கேன், உடனே அவங்க வந்து அடுத்த நாள் ஃபுல்லா போட்டு இப்படியே அடிப்பானுங்கன்னு சொல்லி அதை இப்படி மாத்துறாரு போல இருக்கு. ஆக மட்டும் முதல்வரும் துணை முதல்வரும் அடிச்சு கேட்டா கூட 5 வருஷம் என்ன நலத்திட்டம் பண்ணணும்னு சொல்ல மாட்டீங்க. எதிரில் இருக்கிறவங்களே திட்டியே அந்த பிரச்சாரத்தை முடிக்க போறீங்க. மேம் இருந்தாலுமே 1000 ரூபா கொடுக்கப்பட்டுச்சு மேம், திரும்ப 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, 8000 ரூபா கொடுத்து கூப்பன் கொடுக்குறேன்னு இருக்காங்க, மிக்சி கிரைண்டர்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் அடுத்த வர ஆட்சியில பண்ணதானே மேம் போறாங்க. நீங்க கலர் கலரா என்னன்னா கொடுப்பீங்க, நேரத்தை நிறைவேற்றவா போறீங்க? போன தடவை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்களா? நீங்க திமுக ஆட்சியில 1,31,00,000 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பீங்க. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா அனைத்து மகளிருக்கும், ரேஷன் கார்டு வச்சிருக்க அனைத்து மகளிருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காங்க. திமுக அது மிஸ்ஸிங். அடுத்து ஏடிஎம்கேல ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன்னு இருக்காங்க. டிஎம்கேல என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரிட்ஜ்னு சொல்லாம 8000 ரூபாய் கூப்பன் இருக்காங்க. அந்த கூப்பன்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நாங்க சொல்லிட்டோம். கூப்பனை வாங்குறதுக்கு போய் ஒரு கிலோ நிக்கணும், அந்த கூப்பனை வாங்கினதுக்கு அப்புறம் அது எந்த கடைக்குன்னு ஒண்ணு போகணும். 8000 ரூபாயில ஒரு டிவி வாங்க முடியுமா, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியுமா, ஒரு லேப்டாப் வாங்க முடியுமா? என்ன வாங்க முடியும்? 8000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களால ஒன்றும் வாங்க முடியாது. ஒரு பொருள் நீங்க வாங்கினா கூட மேற்கொண்டு நீங்க காசு போடணும், அதுக்கு இஎம்ஐ கட்டுறேன்னு உங்களுக்கு திருப்பி ஒரு கடைக்காரனா ஆக்குறதுக்கான வேலை அது. அது மட்டும் இல்லாம ஏடிஎம்கேல என்ன சொல்லிருக்காங்க, தாலிக்கு தங்கம் கொண்டு வரேன்னு இருக்காங்க, ஸ்கூட்டர் மானியம் 25,000 தரேன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா மினி கிளினிக் திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க, அதே போல அம்மா உணவகத்தை வந்து நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணி திரும்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது போல அவங்க எண்ணற்ற திட்டங்களை அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க. உங்க சைடு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்து நம்ம நிறைவேற்றணும்னு வச்சு அடின்னு அடிச்சிட்டாங்க 5 வருஷத்துல. அதனால இந்த தடவை பயந்து போன தடவையில இருந்ததே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த தடவை போட்டு இந்த தடவை நீங்க வாக்குறுதியை வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தல பாருங்க. போன தடவை எந்த அளவுக்கு வாக்குறுதி அப்படியே பெரிய லெவல்ல ஹைலைட் பண்ணி பெரிய ப்ராபகண்டா பண்ணாங்க. இந்த தடவை வாக்குறுதி அதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா சைலண்டா சுருதியை குறை அதை சொன்னோம்னா உடனே நம்மள திரும்பிடுவாங்க. போன தடவை கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு கேட்டுருவாங்க அப்படின்னு இந்த தடவை வாக்குறுதியை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா கனிமொழி அக்கால இருந்து உதயநிதி அவர்கள் இருந்து ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் வாக்குறுதிங்கிறதுலதான் பப்பன்னு உதறல் கண்டுச்சு. அதனால வாக்குறுதிகள்ல அவங்க வந்து இந்த தடவை இது பண்ணல. அவங்க ஒரே என்ன ஒரு ஆயுதம்னா, என்டிஏ கூட்டணிக்கு உள்ள போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும். இதே ஒரு இது பாஜக உள்ள வந்துடும். நாங்க நல்ல ஆட்சி நடத்தல, ஆனா பாஜக உள்ள வந்துடும். நாங்க இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆனாலும் எங்களுக்கு போடு, இல்லைன்னா பாஜக உள்ள வந்துடும். நேற்று அவர் அந்த தடா ரஹீம் அவர்கள் பேசுனது பாருங்க, எல்லா இடத்துலயும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லாது பாருங்க, உங்க ஒப்ப மவன உனக்கு நீ இவ்வளவு கேவலமா ஆட்சி கொடுக்குற, ஆனா எது செஞ்சாலும் பாஜக உள்ள வந்துடும், பாஜக உள்ள வந்துருங்கிறியா? பாஜக உள்ள வந்தாலும் சரி, எவன் உள்ள வந்தாலும் சரி, தடவை திமுக ஓட்டு கிடையாதுடா, சிறுபான்மையினெல்லாம் ஏமாத்துன்னு பாக்குறீங்களான்னு சொல்லி அவர் பேசுற வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அப்போ சிறுபான்மை மக்களுக்கே தெரியுது நீங்க என்ன பண்றீங்க, பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் அவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க பயம் தெளிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களோட நிலைமை, பாஜக உள்ள வரதுனால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சிறுபான்மையினர்கள் பெரும்பான்மையா இருக்கிற மாநிலங்கள்ல கூட பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, அவங்க எல்லாரும் நிம்மதியா அமைதியா இருக்காங்க, திரும்ப 2ஆம் முறை பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுக அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பொட்டியை கட்டிட்டு திருப்பி கிளம்ப வேண்டியதுதான், திருவாரூர்ல போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். அதே தான் ஆர்எஸ் அவர்கள் கூட பரப்புரைக்கும் போது அதான் சொல்றாரு. அதாவது நார்த் இந்தியாவில் வந்து பாஜக எல்லா பக்கம் ஒவ்வொரு ஸ்டேட்டா பிடிச்சிக்கிட்டு வருது, தமிழ்நாட்டில் ஆந்திராவில் பிடிக்காதனால யாராவது ஒரு இளிச்சவாய் மேல ஏறி உட்காந்து பாஜக உள்ள வர்றதுக்காக தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு மேம். அப்ப தமிழகத்துக்குள்ள முத பாஜக தோல்ல உட்கார இந்த இளிச்சவாயம் கலைஞர் அவர்கள் தானே முத பாஜக கூட கூட்டணி வச்சு தமிழகத்துக்குள்ள இது பண்ண வருவாரு அவர் தானே. அதுக்கு முன்னாடி பாஜக தனித்து நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க, அதெல்லாம் இருக்கு. கூட்டணி வச்சு பாஜகவை தமிழகம் முழுக்க எடுத்துட்டு போய் பாஜக அப்படிங்கிறது ஒரு மதவாத கட்சின்னு சொல்றாங்க, அது ரொம்ப தப்பு, நம்மளோட இளைஞர்கள் போய் அந்த கருத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னது யாரு, கலைஞர் அவர்கள். ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு தொண்டு நிறுவனம், அது இந்தியா முழுக்க தொண்டு செய்யுது அப்படின்னு சொன்னது யாரு, கலைஞர் அவர்கள். அப்ப இப்படிலாம் சொல்லிட்டு நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு ஆராசா பேசுறாங்கன்னா அப்ப ஆராசா வந்து கலைஞர் அவர்கள் செஞ்ச விஷயத்தையே வந்து விமர்சிக்கிறாராங்கிறத அவர் தான் சொல்லணும். ஓகே மேம். அதே மாதிரி இப்போ திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எமோஷனல் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம அவரு தொண்டர் பண்ணது தவறு தானே மேம். ஆவுனா எந்திரிச்சு கார் மேல ஏறி நின்று கார் மேல எத்தனை நேரம் தான் அவருமே சொல்லுவாரு. சொல்லி கொடுத்தது என்ன, தலைவன் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, அடங்கமறு, அத்துமீறு, திமிரி எழு, இதெல்லாம் தானே சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா கடைசியா அவனு சொன்னாரு திருப்பி அடின்னு, அவன் அதை செய்யல. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சொன்னதானே மேம். அப்ப அந்த ஏறின சகோதரன் யாரு, தலைவரை பார்க்க தானே ஏறி வர்றாரு. அதாவது திருமாவளவன் அவர்கள் வந்து பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கிறாரு.
ஒன்றும் பண்ண முடியல. கேட்ட தொகுதி கிடைக்கல, யாருன்னு பிடிச்ச வேட்பாளரை அவரால் போட முடியல. அவரே பிரஸ் மீட் ஒரு வீடியோ போட்டு சொல்றாரு, இதுதான் நான் கடைசியா வந்து தொகுதியில வந்து இது பண்றது, நான் இனிமேல் இதில் தலையிட மாட்டேங்க, அடுத்து நான் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நானே ஒரு கேண்டிடேட்டை நிற்கிறேன் காட்டுமன்னார் கோயில்னாரு. அதுக்கு ஒரு வீடியோ போட்டாரு, என்னோட 20 ஆண்டு கால கனவு அப்படின்னு சொன்னாரு. அதுலேயும் குறுக்க போட்டு திமுக குட்டிகளாட்ட பண்ணி போங்க நான் நிக்கல. அதுலேயும் பார்த்தீங்கன்னா விசிகா தொண்டருக்கு கொடுக்கல, காங்கிரஸ்ல இருக்க ஒரு வேட்பாளருக்கு தொகுதியை கொடுக்குறாரு. எல்லாரும் ஏன் என்னையா இது, ஏங்க அவர் இனியா பக்கத்து வீட்டு பிள்ளை இழுத்து வச்சு நீ பாலை கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏங்க அவன் நம்ம கட்சியிலே இல்லைன்னா அதனால என்ன, இளைய பெருமாள் எவ்வளவு பெரிய தியாகி தெரியுமா, அவரோட உழைப்பு தெரியும். என்னென்ன கலர் கலரா ரீல் விடுறீங்க நீங்க. அப்ப விசிகால உழைத்தவர்களே யாரும் இல்லையா உங்களுக்கு? சரி, அப்ப இளைய பெருமாள் அவ்வளவு பெரிய தியாகினா காங்கிரஸ் ஏன் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல? காங்கிரஸ் அப்ப அங்கீகாரம் கொடுக்காதா? ஒரு தியாகிக்கு, ஒரு உழைத்தவருக்கு நீங்க ஏன் காங்கிரஸ் அங்கீகாரம் கொடுக்கல? அப்ப திமுக பிரஷர் பண்ணி அவரை வந்து அங்க போட வச்சு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. அப்ப விசிகா தொண்டர்களுக்கு தெரியாம இருக்குமா? இதெல்லாம் பிரஷரு. இந்த பிரஷரோட வெளிப்பாடு அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏடா கூட்டணியில இருந்தா இவங்களும் நம்மள சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, சரி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு வந்தா இவங்களும் சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, போய் தொடர அவங்களே அடிக்க முடியும். பொதுவா இப்ப மாமியார் கூட சண்டை போட்டா என்ன பண்ணுவாங்க, புள்ளை எழுத்து போட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரையும் என்னை பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்க, நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறியா, இறங்கு. ஆனா முதல்ல இறங்குங்கிறாரு. அவனும் அந்த குரங்குட்டி மாதிரி தவிக்கிட்டே இருக்காப்ல, அங்கிட்டும் இங்கிட்டும் இங்கிட்டும். நீங்க எல்லாத்துக்கும் எப்படி ஏவி விடுறீங்களோ அதே தானே உங்களுக்கு நடக்கும். நீங்க மித்தவங்கட்டெல்லாம் இப்படி நட அப்படி நட அடங்க மாதிரி அத்து மீறி நீ உன்னையெல்லாம் கண்ட்ரோலுக்குள்ளே வரக்கூடாது, எவன் சொன்னாலும் நீ அப்படி எகிரிக்கிட்டே இரு, அப்படி தௌலத்தா காலரை சுத்தி விட்டு சுத்து, இப்படிலாம் சொல்லி நீங்க அவங்கள வளர்த்து விட்டுட்டு அதே தானே உங்களுக்கும் செய்வான். அப்போ உங்களுக்கு அப்படி செய்யறப்ப நீங்க என்ன பண்றீங்க, அடி போட்டு பப்ளிக்ல அவ்வளோ கேமரா பார்த்துருக்கலாம் தெரியுது, அப்படி அடிக்கிறாரு போலேர்னு. இன்னைக்கெல்லாம் தலைக்கு வசந்த பிள்ளைங்க பெத்த பிள்ளையவே நம்ம அடிக்க முடியாது, ஒரு கட்சி தொண்டனை நீங்க அடிக்கிறீங்க. அப்ப என்ன மாதிரியான ஜனநாயகம் அது? அப்படி பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எத்தனை பேர் தமிழ் அடிக்கிறது? அததான் சொல்றேன். அப்போ விஜய் அவர்கள் ஏறி தாவிட்டு வந்து முத்தம் கொடுக்குறான், கார் கதவுக்கே கொடுக்குறான், தவறான், குதிக்கிறான், தர்பூசணியை தூக்கி போடுறான். பாவம் விஜய் வந்து கிரிக்கெட்லாம் போயிருந்தாருன்னா மிகப்பெரிய இதா இருப்பாருன்னு நினைக்கிறேன், ஃபீல்டரா இருப்பாரு. எங்கெங்கேயோ கேட்ச் பிடிக்கிறாரு, இங்கிட்டு திரும்புறாரு, இங்கிட்டு இருக்காரு, திடீர்னு பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கேட்ச பிடிக்கிறாரு, இங்கிட்டு மாலையை பிடிக்கிறாரு, அங்கிட்டு கூலிங் கிளாஸை பிடிக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஃபீல்ட் மேனா இருப்பாரு போல இருக்கு. அவ்வளோ கேட்ச் பிடிக்கிறாரு. கேட்ச் பிடிக்கலன்னா மண்டையை உடச்சிருவானுங்க, அது வேற விஷயம். த்ரோ பண்றானு கரெக்டாக கேட்ச் பிடிக்கலன்னா நம்ம மண்டைக்குள்ள பதம் பார்த்துருங்கிற அளவுக்கு அப்படி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க அதே ஒரு விஷயத்தை அப்படி விஜய் பண்ணியிருந்தாலும் முடிஞ்சு போச்சு, ஒட்டுமொத்த மீடியாவும் கிளம்பி ஐயையோ பாருங்க அப்படிம்பாங்க. அதே இது திமுக கூட்டணிங்கிறதுனால யாராவது வெளியில வந்துச்சா பாருங்க, அப்படியே அதை பூசி மொழிகி அப்படியே அதை பொத்தனாப்புல கொண்டு போயிடுவாங்க. அதுல என்னன்னு தெரியுது அப்படின்னா, திமுக கூட்டணியில இருக்க அத்தனை பேரும் கடும் விரக்தியிலே அதிருப்தியிலே இருக்கிறாங்க. அதோட வெளிப்பாடு அவங்க தொண்டர்கள்ட்ட அப்படி வெளிப்படுது. ஓகே மேம், அதே மாதிரி விசிக வேட்பாளர் இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் ஊரக சொல்லியிருக்கிறாரு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே தலித்துகளால் தான் அப்படின்றாரு. இதெல்லாம் ஒரு பிரஷர் அவருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் போய் அங்க பேசும்பொழுது பண்ருட்டியில பேசுறாரு, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே தலித்துகளால் அப்படிங்கிறாரு. அப்போ பட்டியலின மக்கள் யோசிக்கணும், இவங்க யாருக்கானவங்க, எப்படி நான் வந்து ஒரு பட்டியலின தலைவன் சொல்லி வளர்ந்து ஒரு உயரத்துக்கு மேல போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு விசிகால இருக்கவங்க என்ன சொல்றாங்க, எங்களையே பட்டியலின மக்களுக்கான சுருக்குறீங்க, நாங்க எல்லாத்துக்குமானவங்க. சரி, நீ எல்லாத்துக்குமானவங்களா இருந்துட்டு போங்க. அப்ப நீங்க உங்களோட வேட்பாளர் பேங்க என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனையே தலித்துகள் தாங்கிறீங்க. அப்ப பட்டியலின மக்களை இழிவா பேசியிருக்காரு, இப்ப அவர் மேல ஆர்டிபிசிஆர் வழக்கு போடுவீங்களா? நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல போட்டீங்கல்ல, இவங்க மேல ஆர்டிபிசிஆர் போடுவீங்களா? அப்ப இதெல்லாமே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பிரஷர். இந்த பிரஷரோட வெளிப்பாடு தான் அங்க அவர் வெட்டிக்கிறாரு அப்படி. ஓகே மேம், அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக FCRA ஆக்ட், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டாடுறதா பிளான் பண்ணாங்க மேம். வரதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் போறாரு, கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களை முடக்கக்கூடிய சட்ட திருத்தமா இருக்குது இது அப்படின்ட்டு. சரி, FCRA இப்ப பாஜக புதுசா கொண்டு வருதா? அது ஏற்கனவே கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே கொண்டு வந்து. அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை. அதை கொண்டு வந்தப்ப திமுக ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுச்சா? அப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்துச்சுல திமுக, அப்ப அது ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுச்சா? இல்ல. இது இந்திரா காந்தியை தானே முத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா இப்ப 2010 கூட காங்கிரஸ் வந்து அதை வந்து இது பண்ணாங்கல்ல, அப்ப காங்கிரஸ் திமுக ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சுச்சா? இல்ல. சரி, ரைட்டு. இப்ப அதை பாஜக கொண்டு வரேன்றாங்க. அந்த FCRA ஆக்ட்ல கிறிஸ்துவ இஸ்லாமிய NGOக்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா, சொல்லப்பட்டிருக்காப்பா? இல்ல ஆமா சொல்லுங்க. இல்ல அனைத்து NGOக்கள் இந்தியால ஒன்லி கிறிஸ்டின்ஸும் முஸ்லிம்ஸும் மட்டும்தான் பண்றாங்களா? எல்லாரும் பண்றாங்கல்ல, எல்லாரும் இருக்காங்கல்ல. அப்ப ஏன் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களையும் முடக்கிறதுக்கான வேலைன்னு ஏன் சொல்றாரு ஸ்டாலின்? அப்ப என்ன சொல்றாரு ஸ்டாலின், இந்த NGOக்கள் மூலியமா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல யார் ஈடுபடுறாங்களோ ஃபாரின் ஃபண்டை வச்சு அவங்கள நாங்க வந்து கண்காணிக்கணும், தடுக்கணுங்கிறாங்கன்னா, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களை NGO முடக்கிறேன்னீங்கன்னா அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றாரு ஸ்டாலின் அவர்கள்?
இவங்க 2 பேரும் தான் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறாங்கன்னு சொல்ல வராரா? இழிவுபடுத்துறாரா இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும்? என்ன கேட்குறாங்க உங்களை? கணக்கு கேட்குறாங்க. ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன செலவு பண்ற? என்ஜிஓன்னா என்னப்பா? தொண்டு நிறுவனம். தொண்டு நிறுவனம். நீ என்ன பண்ற? பா என்கிட்ட காசு இல்லை, ஆனா ஒருத்தர் எனக்கு காசு தரேங்கிறாரு. நான் ஒருத்தருக்கு இப்போ 100 போர்வை வாங்கி தரணுன்றேன். ஏன்னா 100 போர்வைக்கு ஒரு 10,000 ரூபா போட்டு விடுங்கிறேன். 10,000 போட்டுட்டாரு. 100 போர்வை வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். 100 போர்வை கொடுத்ததுக்கு ஒரு போட்டோ, 10,000 ரூபாய்க்கு பில்லு. இவ்வளவுதானே? காசு கொடுத்தவங்க கேட்பாங்கல்ல. நான் அந்த 10,000 வாங்கி நான் ஜாலியா ஒரு பட்டு புடவை வாங்கி கட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப காசு கொடுத்ததுக்கான இது என்ன? இதை தானே கேட்குறாங்க. தொண்டு நிறுவனம் தொண்டு செய்யும். தொண்டு நிறுவனம் தொண்டு தான் செய்ய போற. தொண்டு செய்யறதுக்கு உனக்கு கணக்கு இருக்கணும்ல, கரெக்டா? அதை கேட்டா திமுகவில் எப்பவுமே கலைஞர் அவர்கள் எதற்காக எம்ஜிஆர் அவர்கள் வெளியேறினாரு? கணக்கு கேட்பவர்கள் கழகத்தில் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அவங்களோட சித்தாந்தம். இவங்களுக்கு கணக்கு கேட்டா பிடிக்காது. ஏன்னா கணக்கு இருக்காது. எல்லாமே கொள்ளையடிக்கிற காசு, எல்லாமே இல்லீகல் மணி, எல்லாமே இல்லீகலா தான் பண்ணுவாங்க. அப்ப கணக்கு கேட்டா உங்களுக்கு பிடிக்காது. என்ஜிஓ ஆக்ட்ங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்துல வந்து ஹையஸ்ட் என்ஜிஓஸ் வந்து இல்லீகலா இது பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1300 என்ஜிஓஸா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்குது இங்க தமிழ்நாட்டுல. அதுவும் ஆயிரக்கணக்கான 1030 என்ஜிஓஸ் கணக்கு ஒழுங்கா காட்டல. கணக்கு காட்டலைன்னா கேள்வி கேட்க தானே செய்வாங்க. நீங்க என்ன, இது என்ன நாடு இது? நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து இத்தனை ஏழைகளுக்காக நான் செலவு பண்றேன்னு சொல்லி ஒருத்தவங்க இருந்து பணம் வாங்குறீங்க. அப்ப நீங்க அந்த பணத்தை ஒழுங்கா அந்த ஏழைகளுக்கு செலவு பண்ணலைன்னா அந்த ஏழைகளுக்கும் நீங்க வஞ்சிக்கிறீங்க, உங்களுக்கு பணம் கொடுத்தவனையும் ஏமாத்துறீங்க. இந்த இந்தியன் கவர்மெண்ட்டையும் தானே ஏமாத்துற. அப்ப இந்த பணம் சேவைக்கு போகலைன்னா வேற எங்க போகுது? அந்த கேள்வி இருக்குல்ல. தீவிரவாத ஆட்டிக்கிட்டு போகுதா? மதமாற்றம் பண்றதுக்கு போகுதா? இல்ல இந்த நக்சல்கள்லாம் இருக்காங்கல்ல, நக்சல்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, காட்டுக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு எங்க இந்த பணம் வருது? அவனுக்கு எப்படி சாப்பாடு 3 வேளை? இன்னைக்கு நம்ம எல்லாம் உழைக்கிறோம்பா. உழைச்சு மாசம் மாசம் பணம் சம்பளம் வந்தாலே மாச கடைசியில துண்டு கொடுக்குது ஏதோ ஒரு செலவுக்கு. அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகல, தீவிரவாதம் பண்றதை மட்டுமே வேலையா காட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி 3 வேளை சாப்பாடு? அவனுக்கு தோட்டா, புல்லட்டு, கன்னு, வெடிகுண்டு, மருந்து, அவனுக்கு போட்டுக்க ட்ரெஸ், உடம்பு சரியில்லைன்னா ட்ரீட்மெண்ட், இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வரும்? எங்கேருந்து வரும்? யாரோ இல்லீகலா அவனுக்கு கொடுத்து உதவுறாங்க தானே. அப்போ எரியறதை இழுத்தா கொதிக்கிறது தன்னால அடங்கும். நீங்க ஃபாரின்ல இருந்து இந்தியாவை கொலாப்ஸ் பண்ணணும்னு சில தீய சக்திகள் வெளியில இருந்து இங்க நமக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கு. தீய சக்தினாலே நம்மளுக்கு குதிக்கிறாங்க தங்கு திமுகல. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எப்ப உனக்கு குத்துது, குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குது உங்களுக்கு. அப்போ இந்த FCRA ஆக்ட்ங்கிறது என்னன்னா, யார் யாரெல்லாம் தொண்டு நிறுவனம் உண்மையாலுமே தொண்டு செய்யறாங்களோ அவங்க ஃபாரின் ஃபண்டை தாராளமா வாங்கிக்கோங்க. என்ன செலவு பண்ணீங்களோ அதை கணக்கு கொடுத்துருங்க. இந்த குறிப்பிட்ட பீரியாடிக்கலா அவங்க வந்து அதை வந்து ரெனியூவல் பண்ணணுங்கிறாங்க. ரெனியூவல் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்து ஃபுல்லா அங்க அவங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. அந்த கமிட்டிக்கு போயிடும். கமிட்டிக்கு போனா கூட நீங்க ஆஹா, இப்ப நான் வந்து 1947 என்ஜிஓ வச்சிருக்கிறேன், இந்த வருஷம் எனக்கு போதும், கொள்ளையடிச்ச வரைக்கும் போதும், என்ஜிஓங்கிற பேர்ல ஏகப்பட்ட அமௌண்ட்டை சேர்த்தாச்சு, இனிமே இவங்க கிடுக்குப்பிடி கேள்வி கேட்கறாங்க, முடிச்சு விட்டுருவோம், இனிமே நான் ரெனியூவல் பண்ணல அப்படின்னு இருக்கிற சொத்தை வச்சுட்டு இருக்கலாம்லாம் இருக்க முடியாது. நீ ரெனியூவல் பண்ணலன்னா சொத்து முழுக்க திருப்பி போயிடும் அந்த கமிட்டிக்கு. நீ போய் ப்ராப்பரான கணக்கை கொடுத்து ப்ராப்பரா ரெனியூ பண்ணாதான் சொத்து திரும்ப கிடைக்கும். அப்ப இதெல்லாம் கரெக்ட் தானேப்பா? தேவையில்லாம கொள்ளை அடிக்கிறவங்க, ஏழைகளை சொல்லி யாருக்கிட்டயோ பணக்காரன் பணத்தை வாங்கி ஏமாத்துறவங்கலாம் தண்டிக்கப்படணுமா படக்கூடாதா? அவங்களாம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணுமா இல்லையா? அதுக்கு ஸ்டாலின் குதிக்கிறாரு அப்படின்னா, அப்ப எப்பவுமே நீங்க எவனாவது ஊழல் பண்றவனுக்கு மொள்ள மாதிரி கணக்கு எழுதுறவன், பொய் கணக்கு எழுதுறவனுக்கு தான் நீங்க துணையா இருப்பீங்களா? இதை வந்து ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி முதல்வர் யோசிச்சிருக்கணும். ஏங்க எப்படி அதே வேற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிறாரு. அப்ப அவங்க தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரா? அப்படின்றதே எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ஜிஓ ஆக்ட்ங்கிறது வந்து பணத்தை வாங்கிட்டு ஒழுங்கா செலவு பண்ணாத, அதை வேற ஏதோ காரணத்துக்கு செலவு பண்றவங்க தான் இதை பயப்படணும். ஒழுங்கா செலவு பண்றவங்களோ ஒழுங்கா கணக்கு காட்டுறவங்களுக்கோ இதுல எந்த பயமும் தேவையில்லை. அப்ப கதறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உனக்கே தெரிஞ்சு போயிடும். யார் யாரெல்லாம் இல்லீகல் வேலையில ஈடுபடுறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு துணை போறாங்களோ அவங்க எல்லாம் கதறுவாங்க. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேம், அதே மாதிரி திமுக காங்கிரஸோட உங்களுக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு உங்களுக்குள்ள? மம்தா பானர்ஜிக்கு வாயை திறந்தாலே பாஜக அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்ப தடிக்க விழுந்தாலே ஐயோ பாஜக மோடி அப்படிம்பாங்க. சரி, பாஜக அவங்க திட்டுறது புதுசு இல்ல, திமுகவுக்கும் பாஜகவுக்குங்கிறாங்க. ஏன்னா திமுக ஏன் அதுக்கு ஒரு அறிக்கை எதுவும் விடல? ஏன் கண்டன அறிக்கை விடல? திமுக பதில் சொன்னாங்களா? பாத்தீங்களா? ஸ்டாலின் பதில் போட்டாரா? மோடி அவர்கள் ஜோதிமணி வேணா சொன்னாங்க மேம், இது வந்து தப்பான விஷயம், வன்மையா கண்டிக்கக்கூடியது அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. திமுக ஏன் சொல்லல? திமுகல இங்க இருந்து போனாரு பிரச்சாரத்துக்கு. இதுல வேற தமிழே இவருக்கு தகுடு தத்தம். அவருக்கு பங்காளியில எழுதி வச்சுட்டு போய் பேசினாரு. ஹிந்தி தான் எங்களுக்கு ஆகாது, ஆனா எங்களுக்கு பெங்காலி ஆகும். பெங்காலி மொழியில போய் பேசினாரு.
என்னென்னமோ பேசிட்டு வந்தாரு. அது சரியா தப்பான்னு நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ, அது வேற விஷயம். ஏன்னா நமக்கு அந்த மொழி தெரியாது. போய் தப்பு தப்பா பேசிட்டு வந்தாரு. அப்படிலாம் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, உங்க இண்டி கூட்டணியில இருக்கிறவங்க, உங்க இண்டி கூட்டணியில இருக்கிற மம்தா பானர்ஜி திமுகவை பத்தி இப்படி ஒரு குற்றம் வைக்கிறாங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்ப நீங்க ஏன் கேள்வி கேட்கல? அப்ப உங்க இண்டி கூட்டணியே கலகலத்து தானே கிடக்குது. நீங்க இந்த பக்கம் போனா கேரளால வேற கூட்டணி, அங்க டெல்லியில போனா வேற கூட்டணி, இதுல வெஸ்ட் பெங்கால்ல போனா வேற கூட்டணி. இதுக்கு என்ன, இதுக்கு பேர் கூட்டணியா? இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணின்னு பேருக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா காங்கிரஸ்காரங்கலாம் அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. திமுக எல்லாம் இங்கிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. கூட்டணி அறிவிச்சு எலெக்ஷன் வந்துருச்சு. இன்னமும் நேத்து விஜய் பேசுறப்ப சொல்றாரு, காங்கிரஸ் வேணா திமுக கூட கூட்டணி வச்சிருக்கலாம். ஆனா உங்க மனசெல்லாம் எங்க கூட இருக்குங்கிறாங்க. என்னையா நடக்குது இங்க தமிழ்நாட்டுல? இது அதே அங்கிட்டு காங்கிரஸ்ல சொல்றாங்க, நாங்கள் காதலித்தது தாவேகாவை, கைப்பிடித்தது திமுகவைங்கிறாங்க. யோ என்னங்கய்யா உங்க கதை? எங்களுக்கு அவன் சொல்லுவான்ல அந்த, யோ நாங்க சுகர் பேஷண்ட்யா, எங்களை விட்டுருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்களுக்குலாம் கிறுகிறுன்னு வருது. ஓ என்னையா அரசியல் நடத்துறீங்க? யாருதாயா யார் கூட கூட்டணி? இவன் அவன் கூட காதலுங்கிறான், இவன் கூட கள்ள காதலுங்கிறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எங்க மனசுல தான் இருக்காங்க. யோ யாருக்கையா நாங்க ஓட்டு போடுறது கடைசியிலங்கிற நிலைமைக்கு தமிழக மக்களை கொண்டாந்து தள்ளி இருக்கிறாங்க. அப்படி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, இங்க கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அங்கிட்டு மம்தா பானர்ஜி அவங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உடன்பாடுங்கிறாங்க. என்னமா சம்பந்தமே இல்லாம நீ எங்கம்மா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? சரி உனக்கு சம்பந்தமே இல்லாம நீ பாஜக அபியூஸ் பண்ணு ஏதாவது பண்ணுவ, திமுகவை ஏமாட்டிக்கிற. அப்ப திமுக இருக்கவங்க கேள்வி கேட்கல. நாங்க போய் மம்தா பானர்ஜி கேட்க முடியாது. ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு வேலையே எங்களை திட்டுறதுதான், எங்களை குறை சொல்றதுதான். திமுக காரங்களே கேள்வி கேட்காம இருக்காங்க. அப்ப என்ன டீலிங், என்ன பேசியிருக்காங்க என்னன்றது திமுக காரங்க தான் சொல்லணும். அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே மேம், அற்புதமான கருத்தில் இளையபேரோட உட்கார்ந்துருக்கு. மிக்க நன்றி மேம். நன்றி.